ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். குரு 12 வீட்டில் இருக்கிறத பற்றி இந்த பதிவில் கடக லக்னத்திற்கு பார்க்க இருக்கோம். கடக லக்னத்துக்கு பாக்யாதிபதி 6ஆம் அதிபதியான குரு லக்னத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது வேலை சார்ந்த விஷயத்திற்கும் நம்முடைய முயற்சிகளுக்கும் வெளிவட்டார தொடர்புகளுக்கும் நல்லது தான் பண்ணும். குருவினுடைய நட்சத்திரமே அங்கே இருக்குது, புனர்பூசம். அதனால் வெளியூரில் போய் வசிக்கிறது, வெளிநாடு தொடர்பு, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். பூசம் என்கின்ற சனி நட்சத்திரத்தில் இருக்கும்போது தான் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்குது. பட் இருந்தாலும் கூட முயற்சி, எவ்வளவுதான் காம்படிஷன் இருந்தாலும் அதையெல்லாம் வில் பவரை வச்சு ஜெயிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்குது. எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கறது. பொதுவாக குரு சனி காம்பினேஷன் அப்படின்றது நமக்கு பாதிப்பு என்றாலும் கூட சனி நமக்கு கடகலக்னத்துக்கு நல்லவர் ஆகின்றபடியினால் சனி மறையாமல் இருந்தால் 4, 8, 12 மறையாமல் இருந்தால் இந்த குருவினுடைய பலம் நமக்கு பலமாகவே இருக்கும், பலவீனமாகாது. ஆயில்ய நட்சத்திரம் கடகத்தில் இருக்குது. அதில் குரு இருக்கும் பொழுது நம்முடைய முயற்சிகள், வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் மற்றும் வெளிநாடு தொடர்பு, கம்யூனிகேஷன் லைனு, இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். அடுத்து சிம்ம ராசி, அதாவது நம்ம லக்னத்துக்கு 2ஆம் வீட்டில் குரு இருந்தால் எப்படி இருக்கும்? அரசு ஆதரவுகள் நல்லா இருக்கும் மற்றும் கலைத்திறமைகள் நல்லா வெளிப்படும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா மீடியா, கலைத்துறை, சினிமா இது மாதிரி அமைப்புகளில் ஈடுபாடு இருக்கும். பணப்புழக்கம் நல்லாயிருக்கும். ஆடம்பரமான ஒரு தொழில் அமைப்புகள் ஏற்பட்டு அதன் மூலமாக பண வளர்ச்சி உண்டாகக்கூடிய அற்புதம் நடக்கும். சில பேருக்கு மருத்துவத்துறையிலையும் நல்லா சிறப்பாக இருப்பாங்க, வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும். அதே கன்னி ராசியில் இருக்கும் பொழுது அங்கே சூரியனுடைய நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரம் இருக்கிறபடியினால் அதில் நமக்கு ஒரு முயற்சிக்குண்டான வெற்றிகள் நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் லைனும் சரி, ஒரு மாதிரி மருத்துவம் சார்ந்த உணவு, உடை, மருந்து இது சார்ந்த நன்மைகள் அங்கே கொடுக்கும். ஏன்னா சந்திரன் பலவிதமான தொழில்களை செய்யக்கூடிய ஆற்றலை கொடுக்கவர், ஹஸ்த நட்சத்திரம். அதே மாதிரி செவ்வாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு துணிச்சலோடு செயல்படக்கூடிய அத்தனை பணிகளையும் செவ்வாய் இயக்குவார். அதனால் கருவிகள் தயாரிக்கிறது, எலக்ட்ரானிக்ஸு, ஸ்போர்ட்ஸு சம்மந்தப்பட்டது, நிறைய பேருக்கு விளையாட்டு சம்மந்தப்பட்டது, போட்டி பந்தயங்கள் சம்மந்தப்பட்டது, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸு சம்மந்தப்பட்டது, இதில் எல்லாம் குரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இப்போ 4ஆம் வீட்டில் குரு இருந்தார் அப்படின்னா, 4ஆம் வீடு அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் வெளியில் போய் வசிக்கிறது, சொந்த ஊரில் இல்லாமல் வெளியூரில் போய் வசிக்கிற அமைப்பை கொடுத்துருவார். அங்கேயே ராகுனுடைய நட்சத்திரம் இருக்குது. இந்த ராகுனுடைய சுவாதி நட்சத்திரத்தில் குரு இருக்கும் பொழுது இந்த வெளிநாடு தொடர்புகள் மற்றும் சயின்டிஃபிக் சம்மந்தப்பட்ட ஆய்வகங்களில் போய் வேலை பார்க்குறது, ரிசர்ச்சில் போய் வேலை பார்க்குறது, அனைத்து விதமான வாகனங்களாகட்டும், இப்போ ஃப்ளைட்டாகட்டும் மற்றும் அனைத்து விதமான சொகுசு வாகனங்களாகட்டும், அனைத்து உற்பத்தி தளங்களாகட்டும் நல்லாயிருக்கும். குருவனுடைய நட்சத்திரமான விசாகத்தில் இருக்கும்போதும் அப்படி தான், ப்ரொஃபஸராக இருக்கிறது, நல்ல ஆசிரியர் தொழில் சம்மந்தப்பட்ட அமைப்புக்கெல்லாம் நல்லாயிருக்கும். 5ஆம் இடமான விருச்சிகத்தில் போய் குரு இருக்கும் பொழுது அங்கேயும் சனி நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அதனால் மூளை உழைப்பு சம்மந்தப்பட்ட பணிகள் போகும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். பட் என்ன, தாமதமான முன்னேற்றம் கொடுக்கும். ஒரு விஷயத்தை நம்ம திறமைகள் வச்சுருப்போம், உடனே அங்கீகாரம் கிடைக்காது, ரொம்ப நாள் லேட்டாக பிக்கப் ஆகி அங்கீகாரம் கிடைக்கும். இதே புதனுடைய நட்சத்திரம் கேட்டையில் குரு உட்கார்ந்தது அப்படின்னா நமக்கு இன்சூரன்ஸு சம்மந்தப்பட்டது, கலைத்துறைகள்லேயே அமானுஷ்யமான கலைத்திறமைகள் யூஸ் பண்ணுறது, டிசைனிங் சம்மந்தப்பட்டது, நுணுக்கங்கள் நல்லாயிருக்கும். மெடிக்கல் லைனு சிறப்பாக வரும். அதே 6ஆம் வீட்டில் குரு இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயம், சட்டம், நீதித்துறை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு சிறப்பாக இருக்கும். அங்கே மருத்துவ சம்மந்தப்பட்ட கேது கிரகமும் அங்கே இருக்குது. குரு கேது மூல நட்சத்திரத்தில் இருக்கும்போது சிறப்பை தரும். பூராட நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது நல்ல பலனை கொடுக்கும். அதாவது பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் கட்டுறது, கன்ஸ்ட்ரக்ஷன் லைனு, இன்டீரியர் டெக்கரேஷன்ஸு, ஆர்கிடெக்ட்ஸு, இது மாதிரி மிகப்பெரிய அமைப்புகளை கொடுத்துரும். உற்பத்தி சார்ந்த ஜவுளி தொழில் இதெல்லாமே கொடுத்துரும்.
அதே போக சூரியனுடைய நட்சத்திரமான உத்திராடத்தில் இருக்கிறது. அது மகர ராசியில் இருந்தாலும் இங்கே இருந்தாலும் மகர ராசி 7ஆம் இடம், இது 6ஆம் இடம். இந்த சூரியனுடைய ஆதிக்கத்தில் இருக்கும்போது பணவரவு நல்லா இருக்கும். அரசு ஆதிக்க பணிகள், அரசியல், பேங்கிங் போன்ற பணிகள், அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் நல்லாயிருக்கும். குரூப் எக்ஸாம் எழுதி ஜெயிச்சு இன்றைக்கி வர்ற அதிகாரிகளாக வர்றவங்களுக்கெல்லாம் இந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும். அதே மாதிரி சந்திரனுடைய திருவோண நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது ஒரு மாதிரி நம்ம சீசனுக்கு தகுந்த மாதிரி தொழில் செய்யக்கூடிய அமைப்பு. ஒரு ஹோட்டல் ஆகட்டும், அல்லது ட்ரெஸ் மெட்டீரியல் ஆகட்டும், அல்லது நம்ம வந்து ஒரு இன்சூரன்ஸ் சர்வீஸ் ஆகட்டும், பேங்கிங் சர்வீஸ் ஆகட்டும், ஃபைனான்ஸ் மார்க்கெட்டிங் ஆகட்டும், இதெல்லாம் வந்து சிவில் ஒரு மேஸ்திரி வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அது கூட இதில் சூட் ஆகும். விவசாயத்துக்கும் சம்மந்தப்படும். செவ்வாயினுடைய நட்சத்திரமான அவிட்டத்தில் குரு போகிறாரு. அது மகரத்தில் 7லேயும் இருக்குது, 8லேயும் இருக்குது. செவ்வாயினுடைய தாக்கத்தில் போகும்போது மெயினாக பில்டிங், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இது மாதிரி அமைப்பில் ரொம்ப நல்லா கொடுக்கும். கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் நல்லா கொடுக்கும். பல் மருத்துவ சம்மந்தப்பட்ட துறைகளை நல்லா கொடுக்கும். 8ல் குரு போகிறதுங்கிறது, கும்பராசியில் போகிறதுங்கிறது லக்னத்துக்கு கொஞ்சம் மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் கூட அது இந்த செவ்வாயை போல் பலன் கொடுக்கும்போது அந்த 8ஆம் இட பாதிப்பு கொடுக்கறதில்ல. அதே மாதிரி ராகுவினுடைய நட்சத்திரமான சதயத்தில் குரு போகும் பொழுது ராகு நமக்கு எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். ராகு வந்து 3லேயோ 7லேயோ 11லேயோ இருந்தார் அப்படின்னா அது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுத்துருது, திடீர் வெளிநாடு யோகங்களை கொடுத்துருது, நல்ல அமைப்பை கொடுக்குது. அப்படி இல்லாமல் 8லேயே ராகுவும் இருந்து 4, 8, 12ல் ராகு, குரு இந்த தொடர்புகள் இருந்ததுன்னா தான் கொஞ்சம் கடைநிலை ஊழியராக நம்ம உழைக்கிறது. இப்போ பேங்க்லேயே பார்த்தீங்கன்னா லோ லெவல் கிரேடில் வேலை பார்க்குறவங்க இருக்காங்க. அதே மாதிரி ஃபைனான்ஸ் மார்க்கெட்டிங்கில் வேலை பார்க்குறவங்க இருக்காங்க. ஸோ அது மாதிரியான ஒரு ஸ்டேஜை கொண்டு வந்து விட்டுருது. இப்போ அதே குருவினுடைய நட்சத்திரம் பூரட்டாதி அங்கே இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போதும் அப்படித்தான். ஒரு நல்ல செழிப்புள்ள இடம், ஆனால் நம்ம கொஞ்சம் லோ கிரேடில் வேலை பார்க்குறோன்னு அர்த்தம். 4, 8, 12ங்கிறது அந்த ஆதிக்கத்தை கொடுத்துரும். அடுத்து 9ஆம் இடமான மீனத்தில் இருக்கும் பொழுது அங்கே இருக்கிற நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம், வெளிநாடு சார்ந்த வாழ்க்கைகள் இதுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மெயினாக ஐடி லைனு, இண்டஸ்ட்ரீஸு, போதனா மார்க்கம்னு சொல்லக்கூடியது, ரிசர்ச்சு, பிஹெச்டி பண்ணிட்டு பேராசிரியராக இருக்கிறது, நீதித்துறை, சட்டத்துறை இதெல்லாம் நல்லாயிருக்கும். 10ஆம் இடமான மேசராசியில் வந்து இருக்கும்போது அதில் கேது நட்சத்திரத்தில் இருக்கும்போது மருத்துவர்களாக இருக்கிறதுக்கும் நல்ல தத்துவ ஞானிகளாக இருக்கிறதுக்கும் சிறப்பாக முறையில் செயல்படும். வியாபாரங்களுக்கு சிறப்பாக இருக்கும். தன்னுடைய சொந்த முயற்சியால் புகழடையக்கூடிய யோகம் இருக்குது. அதே பரணி நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுதும் சொகுசு வாகனங்கள், சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ், ஆபரணங்கள் இது சம்மந்தப்பட்ட அமைப்பு. தனக்கு என்னெல்லாம் முயற்சிகளை செய்ய தோணுதோ அதிலெல்லாம் ஜெயிப்பாங்க. அடுத்தது சூரியனுடைய நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசியில் இருக்குது. இதுலேயும் வியாபாரத்துக்கு நல்லாயிருக்கு, பணவரவு நல்லாயிருக்கு, அரசியல் வாழ்க்கைகள் சிறப்பாக இருக்கும். அநேகமாக நமக்கு வந்து ஒரு கட்சி ரீதியாக ஒரு நம்மளுடைய பொதுஜன தொடர்பு மூலமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். அதே மாதிரி சந்திரனுடைய ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுதும் இது அப்படித்தான். ஒரு கம்யூனிகேஷன் லைனில் ஒரு சர்வீஸ் ஓரியன்டான தொழில்கள் அதில் வந்து சிறப்படையக்கூடிய யோகத்தை கொடுத்துருக்கும். செவ்வாயுடைய நட்சத்திரமான மிருகசிரீஷத்தில் 11லேயும் இருக்குது, 12லேயும் இருக்குது. இந்த அமைப்பில் இருக்கும் பொழுது நமக்கு 11ஆம் இடம் அப்படிங்கிறதுல செவ்வாய் வரும்பொழுது அந்த செவ்வாயினுடைய அமைப்பு யோகம் அப்படிங்கிறது நம்ம ஜாதத்தில் கெடாமல் இருக்கணும். இருந்தாங்கன்னா ரியல் எஸ்டேட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் மிகப்பெரிய லெவலில் வருவாங்க. அது மட்டுமல்ல, நம்ம ஒரு நுணுக்கமான கருவிகள் செய்யக்கூடிய வகையில் ஆற்றலை கொடுக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். குரு செவ்வாய் என்பது குருமங்கள யோகமாக வேலை செய்யும். அதனால் நம்ம எதெல்லாம் நம்ம வந்து மனசில் நமக்கு பிடிக்குதோ அந்த வேலையிலெல்லாம் நம்ம வந்து புகழ் பெறுவோங்கிற விஷயந்தான் அந்த குரு செவ்வாய். அடுத்தபடியாக ராகு நட்சத்திரம் திருவாதிரை 12ஆம் வீட்டில் இருக்கிறது. வெளியூர், வெளிநாடு போய் வேலை பார்க்குற அமைப்பு இருக்குது. கம்யூனிகேஷன் லைனும் நல்லா இருக்குது. மற்றபடி இவர்களுக்கு வந்து குரு ராகு வந்து அற்புதமாக திசைகள் நடக்கும்போது மிகப்பெரிய அளவில் வளர்ச்சிகளை கொடுத்துருது. பட் உறவுகள் ரீதியாக இந்த அடைவு வந்து நல்லதல்ல. ராகுவே அங்கே இருந்தாலும் நல்லதல்ல, குருவும் இருந்தாலும் அங்கே திசை நடக்கும்போது உறவுகள் சார்ந்த அமைப்புக்கு அது மைனஸாக இருக்குது. அதுக்கப்புறம் குரு நட்சத்திரம் கேட்கவே வேண்டியதில்லை. வெளிநாடு தொடர்பு சிறப்பாக இருக்குன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன்.
இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜேஎம்எஸ். நன்றி, வணக்கம்.